சொல்லுங்க. இப்போ நம்ம இது மெசேஜுக்கு வரலாம். என்ன டாபிக் நம்ம பார்க்குறோன்னா, ஜான் காஸ்பலில் 6th சாப்டர் வந்திருக்கோம் நம்ம. அதில் வந்து 63மா ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாய் இருக்கிறது. அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல என்ன இருக்குது? ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. அப்போ ஒரு விஷயத்த சொல்றாரு, ஒன்று உதவவே உதவாதுங்கிறாரு. மாமிசம் உதவாதுன்னு இல்லாம அந்த இடத்துல ஆவியை உயிர்ப்பிக்கிறதுனா நமக்கு குஷியா தான் இருக்கும். அடுத்தது என் வசனம் ஆவியின் ஜீவனமா இருக்குன்னு போலாம். ஆனா ஒரு விஷயத்த அங்க கட்டாயமா சொல்லி கொடுக்குறாரு. அது என்னதுமா? மாமிசம் ஒன்னத்துக்கு உதவாது அப்படின்னதும் இப்போ எல்லாரும் கவனிக்கணும். மாமிசம்னா என்ன? அதுவே இங்கிலீஷ்ல என்ன இருக்குது? Flesh benefits nothing. அப்போ spirit benefits everything. Flesh benefits what? Nothing. மாமிசம்னா என்ன? இப்போ நான் சொல்லட்டுமா? இதோ நான் மாமிசமான யாவருக்கும் தேவன்றார். அது எங்க இருக்குன்னா ஜெரமையா 32ல 27ல இருக்கு. என்ன இருக்குது? எடுத்து வாசிங்களே. இதோ நான் மாமிசமான, ரொம்ப மெசேஜை கவனிங்க. ஏன்னா இதில் வியந்து பார்க்குற அந்த அன்பு இதெல்லாம் தெரிய போகுது. வியந்து அவருடைய அன்பில் நீங்கள் நடக்க போகிறீங்க. வியந்துனாங்க நமக்கு எல்லாம் சரியாக இருந்தால் தான் நடக்கணும்னு இல்லைங்க. நமக்கு சரியாக இல்லாத போது ஒருத்தர் சரியாக இருந்தால் போதுங்க, அவரோட நீங்கள் நடந்தால் போதுங்க. ஹல்லேலூயா. வாசிக்கலாம். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். அந்த இதோவை எடுக்காம பைபிள்ல இருந்திருக்கலாம்ல. இதோன்னா ஷட் அப் நான்சென்ஸ்ன்றார். ஹலோ, இதோன்னு ஏன் போட்டிருக்கு? சும்மா நிறுத்து உன் பேச்சன்னு அர்த்தம். அந்த இதோவை இல்லாமல் அங்கே இருக்கக்கூடாதா? சொல்லுங்க. இதோ நான் மாமிசமான யாவருக்குன்னா இல்லை, ஹீ இஸ் அ காட் ஃபார் கிறிஸ்டியன்ஸ், நாட் அட் ஆல். ஆமேன். அப்போ இங்கே நான் எதை ஃபோக்கஸ் பண்ணுறேன்? மாமிசத்தை பற்றி பேசுகிறேன். அப்போ இங்கே என்ன சொல்கிறாரு? இதோ நான் மாமிசமான, அங்கே என்ன சொல்கிறார்? மாமிசமானது ஒன்றத்துக்கும், அப்படியே பக்கத்தில் இந்த வசனத்தை எழுதி வச்சுங்க. மாமிசமானது ஒன்றத்துக்கும் மாமிசம் ஒன்றுத்துக்கும் உதவாதுங்கிறாரு. ஆனால் இங்கே சொல்கிறாரு மாமிசமான யாவருக்கும் நான் தேவன்றார். இப்போ 2 மாமிசமும் ஒன்றா. உங்கள் வீட்டில் என்ன குழம்பு அப்படின்னா கோழி இன்னுவாங்க சிலர். உங்கள் வீட்டில் சிலர் நான் கேட்டிருக்கேன், உங்கள் வீட்டில் என்ன ஆடு இன்னுவாங்க. சிரிப்பு தான் எனக்கு வரும். ஆடையேவும் அதில் வச்சுக்கிறாங்க. அப்போ நல்லா கவனிக்கணும் நான் சொல்கிறத. இப்போ மாமிசம்னா இங்கே வேற அர்த்தம், அங்கே வேற அர்த்தம். இதோ நான் மாமிசமான யாவருக்கும் தேவனா ஐங்க ஃபிசிக் இல்லை, ஒரு வெளியரங்கமான ஒரு தோற்றம் இருக்குது. அதில் தசை இருக்குது, அந்த தசையை மூடி இருக்கிற ஸ்கின் இருக்குது, ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஹெட்டு, பாடி, தோராக்ஸ், அப்டமன், லிம்ஸ் எல்லாம் இப்படி இருக்குது. இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அப்போ டோட்டலாக அதை காட் எப்படி சொல்கிறாரு? மாமிசன்றாரு. அந்த மாமிசத்தை அங்கே ஒன்றுத்துக்கு உதவான்ட்டு இங்கே நான் மாமிசமான யாவருக்கும் தேவன்னு சொல்கிறாரு. அது எப்படி அப்படின்னா, இந்த பாடியை நீ நல்லா வச்சுக்கிட்டாதான் இதில் நீ என்ன கேரி பண்ணிட்டு போகலாம். யார? இப்போ நான் நடந்து போகும்போது நீங்கள் வர்ஷிப்பை கவனிச்சிங்களா? நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் என் பிதாவிலும்னு இருக்குமா? நான் என் பிதாவிலும், அடுத்தது பிதா என்னிலும், we are one. இப்போ நீங்கள் என்னிலும்ன்றாரு. அப்போ அதுக்கு முன்னாடி ஒருத்தரோட அவர் என்ன ஆயிட்டாரு? கனெக்டடாக இருக்கிறாரு. அப்போ நீங்கள் நடந்து போகும்போது ஃபாதர் காட், சன் ஆஃப் காட் அண்ட் த ஸ்பிரிட் ஆஃப் காடோட நீங்கள் நடக்கலாம். அதுக்கு எப்படி அழகாக எழுதுக்கிறாரு பாருங்க. நான் பிதாவோட இருக்கேன், பிதா என்னோட இருக்கிறாரு. நீங்கள் யாரோட இருக்கீங்கன்னா என்னோடன்ட்டாரு. அப்போ பிதா, ஜீசஸ்ஸு, நம்ம ஸ்பிரிட் காடோட இருக்கிறோம், 4 பேராக இருக்கிறோம் நம்ம. அப்போ நீங்கள் வாக் பண்ணும்போது ஃபேமிலி ஆஃப் காடோட நடக்கிறீங்க. அடாடாடாடா, புரியுதா உங்களுக்கு? நீங்கள் தனி ஆள் கிடையாது. இப்போ இந்த ஃபிசிக்கை பற்றி பேசுகிறேன். நான் மாமிசமான யாவும் இருக்கும்னா இப்போ காடை தேடாதவங்களுக்குலாம் ஒரு தேவனா இல்லையா? நான் தேவன், என்னை தவிர ஒருவரும் இல்லைன்றாரு. ஆமேன். ஒருத்தர் அப்படி சொல்றாருன்னா அவரால் எல்லாமே முடியும். அதனால தான் சொல்றாரு. வேற எங்கேயுமே அப்படி இல்லை. GODன்னு போடுங்களேன், காடுன்னு கூகுளில் போட்டால் யார் வரும் சொல்லுங்க? ஜீசஸ் வரும், ஃபாதர் காட் வரும். அப்போ நான் என்ன சொல்றேன்னா, இந்த காடை நீ கேரி பண்ற பாடி இருக்குல்ல, பிசிக் நேச்சரு, அதுக்கு சொல்றாரு நான் எல்லா பிசிக்ல இருக்கிற எல்லாருக்கும் நான் காடுங்கிறார். ஆனா மாமிசமோ ஒன்றத்துக்கு வருவாதுன்றாருல்ல. அப்ப இந்த மாமிசத்தை அங்க மீன் பண்ணல. அங்க என்ன வருதுன்னா கார்னல் மைண்டை மீன் பண்றாரு. கார்னல் மைண்டுன்னா என்னது? இந்த கண்ணு 5 சென்சஸ் இருக்குல்ல, நம்மளுக்கு இருக்கா இல்லையா? இந்த கண்ணு பார்க்குது, இந்த காது கேட்குது. ஹலோ, அடுத்தது என்னது? அதை கேட்டதுக்கு என்ன, வாய் பேசுது. அப்புறம் அதை போட்டு மண்டைக்குள்ளே அதை போட்டு நல்லா வர்ணிக்குது. வர்ணிச்சுட்டு அதை அப்படியே யோசிச்சதை அப்படியே வெளியில் கொண்டுட்டு வருது. என்னன்னு? கோபத்தை, எரிச்சலை,
வைராக்கியத்தை. அப்ப பைபிள் சொல்லுது அந்த மாமிசம் எப்படி இருக்குதுன்னா ஃப்ளஷ் பெனிஃபிட்ஸ் நத்திங். அந்த மாமிசம் என்னத்துக்கு ஆகாது, ஒன்னுத்துக்கும் உதவாது. மாமிச சிந்தை ஒன்னுத்துக்குமே உதவாது. மாமிசத்துல நீ எடுக்கிற முடிவு, மாமிசத்துல நீ எதிர்பார்க்கறது ஒன்னுத்துக்குமே உதவாது. இப்ப 2 மாமிசத்துக்கு உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அப்ப மாமிச சிந்தை பத்தி தான் இப்ப நம்ம பாக்குறோம். இங்க வாசிக்கலாமா? ரோமர்ல 8:1 வாசிக்கலாம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து, நல்லா வசனத்தை நல்லா கவனிக்கணும். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல். பாருங்க, இங்க எந்த மாமிசத்தை மீன் பண்றாருமா? மாமிசத்தின்படி நடவாமல். கார்னல் மைண்ட்ல நீ நடக்க கூடாது. ஹலோ, நடவாமல், மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஆக்கினை தீர்ப்புங்கிறது ஒரு வெர்டிக்ட், ஒரு தீர்ப்பு. அதனுடைய முடிவு என்ன? ஹெல். அது சொல்றாரு, நீ மாமிசத்தின்படி நடக்காம ஆவியின்படி நடந்தனா உனக்கு அந்த ஹெல்லுக்கு போற விஷயம் கிடையாது உனக்கு. அப்ப அதை அப்படியே மாத்தி போடுங்க. அப்ப எப்படி இருந்தா வெர்டிக்ஷன் வேற மாதிரி போயிடுது? மாமிசத்தின்படி நடந்தா. அல்லேலூயா. இப்போ நல்லா அந்த வசனத்தை இன்னொரு தடவை படிக்கலாம். தவிருங்க, நீங்கள் ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து. உட்பட்டவர்கள்னு சொல்லுங்க எல்லாரும். இங்கிலீஷ்ல இன் கிரைஸ்ட். இப்போ ஒரு கேள்வி இருக்கு, இன் கிரைஸ்டா இருக்கிறவங்களுக்கு மாமிசத்துக்கு உட்பட்டு நடக்க முடியுமா? இந்த மாமிசங்கிறது பொல்லாததுங்க. இந்த பிசிக் நேச்சரை நான் சொல்லலை. ஹைட்டு, வெயிட்டு, கருப்பு, சிகப்பு, படிப்பு, அறிவு, சிரிப்பு, அந்த மூக்கழகா இருக்கு, கண்ணு, இதெல்லாம் தள்ளிடுங்க. அந்த பிசிக்கை பத்தி சொல்ல. அப்படி இருக்கிற எல்லாருக்கும், ஃப்ளஷ் அண்ட் பிளட் இருக்கிற எல்லாருக்கும் நான் காடுன்னு சொல்லிட்டாரு. ஆனா இந்த மாமிசம் ஒன்றுத்துக்கும் உதவாதுங்கிறத நீங்க ரொம்ப லைஃப்ல கத்துக்கணும். இப்போ ஒரு கேள்வி நான் கேட்டேன், நீங்க கிறிஸ்துக்குட்பட்டவர்களா இருக்கும் பட்சத்துல நீங்க மாமிசத்துல நடக்க முடியுமா? நடவாமல் அப்படின்றாரு. நடவாமல் அப்புறம் என்னது? ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. உன்னுடைய வெர்டிக்ஷன் என்னது, ஜட்ஜ்மெண்ட் உனக்கு ராங் கிடையாது. நீ நரக ஆக்கினை தான் அனுபவிக்கணுன்றது கிடையாதுங்கிறாரு. எப்போ கிடையாது தம்பி? எப்போ கிடையாது? ஆவியின்படி நடக்கிறது. நீ தான் இன் கிரைஸ்ட்ல இருக்கியே, உனக்கு எப்படி மாமிசத்தின்படி நீ நடப்ப? இன் கிரைஸ்ட்ல இருக்கும்போது நடக்க முடியுமா? ஏங்க நடக்க முடியாதுங்க. ஏங்க உங்ககிட்ட போறேன், அவங்க மூஞ்சி திருப்பிக்கிட்டே போறாங்க, நான் என்ன சொல்லுவேன்? அப்படி தானே போவேன் நான். ஆனா காட் சொல்றாரு, அப்படி போகாத, நீ அப்படிதான் இருந்த, நான் என்ன பண்ண உன்ன? நான் திருப்பி திருப்பி ஓடி வந்தேன். அவர் நமக்கு சொல்றதை செஞ்சிருக்கிறோமா நம்ம? ஹலோ, என்னை முழு நேரத்துக்கு வருவன்னதும் கையெடுத்து கும்பிட்ட நான் வரவே மாட்டேன். என்ன, ஒரு தேஞ்சு போன செருப்பை போட்டுக்கிட்டு, ஒரு சோல்னா பையன் மாட்டிக்கிட்டு, அவங்க ஊழியக்காரன்னு வரும்போது, ஐயோ நான் எம்எஸ்சி படிச்சிருக்கேன், எம்எட் படிச்சிருக்கேன், குரூப் 1 ஆஃபீஸராக இருக்கேன், இப்படி இருக்கேன், அப்படி இருக்கேன், நான் இப்படி ஆகணும், அப்படியே எடுத்து கும்பிட்டேன் நான். ஆண்டவர் சொன்னார், நீ என் ஊழியத்தை செய்வேன்னாரு. அவர்கிட்ட சொன்னேன், நாங்கள் சத்தியமாக எனக்கு அது ஒன்றை மட்டும் என்ன செய்யாதீங்க, கொடுக்கவே கொடுக்காதீங்கன்னு. ஆனால் திருப்பி திருப்பி நிற்பார், இல்லை நீ தான் செய்யணுன்னுவார். இப்போ நம்ம உங்களை ஒருத்தவங்க நீங்கள் ஒரு நல்ல ஒரு வேல்யூபிளான ஒரு இதை செஞ்சுருக்கீங்க, உங்கள்கிட்ட சொல்லிக் கொடுங்கன்னும் போது நீங்கள் சொல்லிக் கொடுக்காம போகும்போது திருப்பி திருப்பி ஒருத்தர் வருவாளா, ஒரு பையனோ ஒரு பொண்ணோ இல்லை நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை, இல்லை நீங்கள் நல்லா அந்த தீசிஸை பண்ணிருக்கீங்க, எனக்கு இது மட்டும் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கன்னா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? சரி கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன செய்வாங்க? பெரிய இவ இல்லைன்னா வேறு யாருமே இல்லையானோ. ஆனால் காட் சொல்லுவார், நீ இல்லைன்னா எனக்கு யாருமே, நீ இல்லைன்னா என்ன சொல்லுவார்? இல்லை எனக்கு நீ வேணும்னு. அவளை கண்டுபிடிச்சிங்க, இவளை கண்டுபிடிச்சிங்க, நீங்கள் அவருக்கு ஆலோசனை சொல்லுவீங்க. ஆலோசனை கர்த்தருக்கு நம்ம ஆலோசனை சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை எனக்கு நீ தான் வேணும்னு என்னை பிடிச்சிட்டாரு. நான் சொன்னேன், அதை ஒன்று மட்டும் நான் செய்யவே மாட்டேன்னு. அப்போ என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, மாமிச சிந்தை எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா, இந்த செருப்பை பார்க்குது, அவங்க தேஞ்சு போன செருப்பை பார்க்குது, அவங்க பையை பார்க்குது, இந்த ஊழியக்காரவங்க நிலவரத்தை, அப்புறம் அவங்க நடப்பயணமாக போகிறது வர்றது கஷ்டப்படுறதுலாம் போட்டோம். ஐயோ நம்ம கஷ்டப்படவே கூடாது, ஊழியம் செய்கிறவங்களாம் அதனால் செய்யக்கூடாதுன்னு என் மைண்டில் ஒன்று செட் பண்ணிக்கிட்டேன். எதை வச்சு நான் செட் பண்ணேன்? இந்த பார்க்குற நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த கார்னல் மைண்டை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். நான் எதை வச்சு நான் செட் பண்ணேம்மா? என் கண்ணை பார்க்குது, என் கண்ணில் பார்க்குறேன் அவங்கள, அப்புறம் அவங்க வாகனத்தை பார்க்குறேன், அவங்க ட்ரெஸ்ஸை பார்க்குறேன். ஐயோ ஊழியமே நம்ம செய்யக்கூடாதுன்னு நான் என் மைண்டில் செட் பண்ணிட்டேன். நான் செட் பண்ணதுனால, என் மைண்டில் நான் செட் பண்ணதுனால, நான் என் வாயில் அதை நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை தான் பேசுவீங்க. ஒருத்தவங்களோட நீங்கள் சண்டை போடணும்னு நீங்கள் போடும்போது ஆல்ரெடி யூ பிளான்டு. ஹலோ, இனிமேல் வரட்டும், எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு நீங்கள் மைண்டில் என்ன பண்ணியிருக்கிறீங்க? பிளான் பண்ணி டிட்டர்மின் பண்ணி வச்சுட்டீங்க.
அதை தான் சொல்றாரு, அந்த பிசிக் கிடையாது, இது வந்து மாமிச சிந்தை. ஒருவனுடைய நினைவுகள் எப்படியோ அப்படி அவன் இருக்கிறான். அல்லேலூயா. அப்ப நினைவு எப்படிப்பட்டதா இருக்கணும்னா, கவனிங்க, இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ்க்கு அகேன்ஸ்டா தான் நம்ம இருக்கணும். அந்த ஒரு லைஃப் ஸ்டைல தான் மாமிசத்துக்கு உட்பற்றாதன்னு சொல்லுது பைபிள். புரியுதா நான் பேசுறது? அந்த இங்கிலீஷ்ல ஆஃப்டர் ஃப்ளஷ்ன்னு இருக்கு, அப்படிதான் நம்ம இருக்கு. when you are in Christ, நீ எப்படி மாமிசத்தில் நடப்ப. இது எதை மீன் பண்ணுதுன்னா லைஃப் ஸ்டைலை மீன் பண்ணுது. பார்த்தீங்களா? இன் கிரைஸ்ட்னா கிறிஸ்துக்குள்ள இருக்கிற நீ. ஆனால் மாமிசத்தை நடப்பியா? நடக்க மாட்டோம்ல, நடப்போம். இப்போ ஒரு குழம்பு வைக்கிறீங்க சிஸ்டர், இல்லைன்றீங்கல்ல, அந்த குழம்புக்கு நீங்கள் கால் வலியோட வைக்கிறீங்க, கையை முடியல, இது என்ன குழம்பா அப்படின்றாங்க. அப்போ உங்களுக்கு என்ன வரும்? கோபம் வரல. இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் மாமிசத்தின்படி நடக்கலை சொல்லுவீங்கன்றீங்க. அந்த கால் வலி வந்து முன்னாடி நிற்கும். என்னான்னு எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கால் வலியோட செஞ்சதுக்கு எல்லாம் இது போதும் உங்கள் லட்சணங்களுக்கு. அடுத்து ஒரு வார்த்தை வருது பாருங்க. என்ன வருது? வாயில வருது பாருங்க. அது எங்கேருந்து வருது? இந்த மண்டை, இந்த ஃப்ளஷ்லி தாட்ஸு. அதனால தான் சொல்கிறாரு, ஃப்ளஷ் பெனிஃபிட்ஸ் நத்திங். நீ கிரைஸ்டுக்குள்ளே இருக்க. அல்லேலூயா. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அப்போ அந்த மாமிச சிந்தையில் நீங்கள் இருக்கக்கூடாதுன்னா பைபிள் சொல்லுது, நீ கிரைஸ்டுக்குள்ளே இருந்தால் அந்த லைஃப் ஸ்டைல்லாம் ஓவர் நைட்டில் உனக்கு வராது. ஒரு ஓவர் நைட்டில் வந்துருமா? இதெல்லாம் எப்போ வந்துருமா? அந்த லைஃப் ஸ்டைல் வந்துருமா? உடனே வருமா? வராது. அந்த அந்த 7:15, அதே ரோமன்ஸில் 7:15 எடுங்க. எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. தேவருங்க, நான் கோபப்படக்கூடாது, இவர் குழம்பு நல்லா இல்லைன்னாலும் நான் கோபப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இதுதான் என்ன சிந்தைங்க? ஆவியின் சிந்தை. மாமிச சிந்தை என்ன பண்ணுது? ஹலோ, ஸோ உங்களுக்கு நான் சொல்கிறேன், கிறிஸ்துக்கு உட்பட்டவர்கள் மாமிசத்தின்படி நடப்பாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது, நீ அப்படி நடக்கக்கூடாது, நீ ஆவியின்படி தான் நீ நடக்கணும். இதெல்லாம் வந்துங்க இப்போ உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது தான் உங்களுக்கு தெரியும், என்னடா நம்ம மாமிசத்தில் நடந்துட்டோமே. இதில் சொல்கிறாரு பாருங்க, 7:15 என்னதுமா இருக்கு? எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல். நான் விரும்புகிறேன், குடிக்கக்கூடாதுன்னு விரும்புகிறேன், ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு விரும்புகிறேன், சண்டை போடக்கூடாதுன்னு விரும்புகிறேன், போனோகிராஃபி பார்க்கக்கூடாதுன்னு விரும்புகிறேன், அவங்க பொறாமப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது என்னது? பொய் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், கோல் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், காசிப் பண்ணுற இடத்துல இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு அது பிடிக்கல. என்னுடைய குணமே எனக்கு பிடிக்கல. நான் ஏன் இப்படி கோவப்படுறேன்? நம்ம சொல்கிறோம்ல, என்னையே எனக்கு பிடிக்கல. சிலத்தை ஏன்டா இப்படி கோவப்பட்டோன்னு நினைக்கிறோம் இல்லை? அப்படி நினைக்க மாட்டீங்களா நீங்கள்? அப்போது நம்மளையும் நமக்கு என்ன செய்யாது? எனக்கு அது சம்மதி இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்கு அது பிடிக்கல, ஆனால் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். பார்த்தீங்களா? நான் வேணான்னு நினைக்கிறேன், ஆனால் அதை செய்கிறேன். இதுதாங்க மாமிசம். இதான் மாமிசம். இந்த மாதிரி மாமிச சிந்தை உள்ளவர்களுக்கு என்ன நடக்கும்னு 8:1 இருக்கு பாருங்க ரீட்டா. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. அப்படி பின்னாடி வாங்க, 8:34 வாசிங்க ரீட்டா. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? இப்போ இந்த 8:1 புரிஞ்சிச்சா இல்லையா பிரதர்? 8:1 புரியுதா? 8:1 என்னமா சொல்லுது? நீங்க மாமிசத்தின்படி நடந்தா என்னது? கண்டம்னேஷன். ஆக்கினை தீர்ப்புனா என்னப்பா? ஆக்கினை தீர்ப்புனா என்ன? ஆக்கினை என்ன? முடிவு நரகம்னு அர்த்தம். காடுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அர்த்தம். ஆனா நீ மாமிசத்தின்படி நடக்கலைன்னா உனக்கு அந்த ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு அர்த்தம். இப்போ யார் அந்த ஆக்கினை தீர்ப்பை ரிசல்ட் கொடுக்கறது? வெர்டிக்ஷன்னா என்னது? ஜட்ஜ்மெண்ட்ல சென்டென்ஸ் எழுதுவாங்களா, அதான் வெர்டிக்ஷன். அதை யார் எழுதுறது? கமான் ப்ளீஸ் எவரிபடி. நான் கேட்கறது புரியுதா? அந்த வசனம் சொல்லுது, அந்த மாமிசத்தின்படி நடந்தா ஆக்கினை தீர்ப்புன்ற மீனிங் தான். ஆவியின்படி நடந்தா ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு சொல்லுது. இப்போ ஆக்கினை தீர்ப்பு யார் கொடுக்கறது? ஃபாதர் காட். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த மண்டையை பற்றி நான் சொல்லிட்டு இருக்கேன். முதல்ல உனக்கு காடே உனக்கு ஆக்கினை தீர்ப்பு, நீனே உனக்கு கொடுத்துக்குவேன். என்னன்னு? உன்னையே உனக்கு பிடிக்காது. அதனால் நான் இப்படி செஞ்சிடக்கூடாது, நான் அப்படி பேசிடக்கூடாது, நான் இதை பண்ணிடக்கூடாது, நான் அதை பண்ணக்கூடாது, அதனால தான் சண்டை வந்துச்சு இப்படின்னு மண்டையில் போட்டு போட்டு டெவலப் பண்ண உடனே அவங்களுக்கு என்ன வருது தெரியுமா? அப்ரெஷன் வரும். என்ன வருங்க? அப்ரெஷன்னா என்ன சொல்கிறது? ஒடுக்கிடுவாங்க உங்களை. ஒரு 4 மனுஷால்கிட்ட போய் பேச முடியாது. ஒடுங்கின ஆவின்றது அதான். இப்போ நான் என்ன மீன் பண்ணுறேன்னு உங்களுக்கு புரியுதா? இந்த ஆக்கினையை வந்து காடு பண்ணலை, வியந்து பாடலாம் நீங்கள் ஆண்டவரை. உங்களுக்கு இந்த ஆக்கினை தீர்ப்பை காடு சொல்கிறாரு, நான் பண்ணலைங்கிறாரு. வேற யார் பண்ணுறாங்க பாருங்க? காடு சொல்கிறாரு, நான் பண்ணலைன்றாரு. என்னடா அது?
பைபிள் இப்பதானே பார்த்தோம். என்னன்னு பார்த்தோம்? ஆக்கினை தீர்ப்பு அப்படின்னு பார்த்தோம். மாமிசத்தின்படி நடந்தா, நடக்கலன்னா ஆவியின்படி நடந்தா ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு பார்க்கிறோம், கண்டம்னேஷன். ஆனா காட் சொல்றாரு பாருங்க, ரோமர் 8:34 வாசிங்க ரீட்டா. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? என்னடா அது? யார் சொல்றா? மா, ஆக்கினைக்குள்ளாக உனக்கு ஒரு டிப்ரெஷன் இருக்கு, அப்ரெஷன் இருக்கு, பேட் ஹேபிட்ஸ் இருக்கு, பேட் ரிலேஷன்ஷிப் இருக்கு, மாமிசத்தின்படி நடக்கிற, ஆனா சர்ச்சில் போய் உட்கார்ற, மறைவான சில பாவங்கள் இருக்கு. ஆனா அப்ப கூட காடு சொல்றாருமா, என்னன்னு, உன்னை யார் ஆக்கினைக்குள்ள தீர்க்க முடியும்? யார் சொல்றா இதை? காட் என்ன சொல்றாரு இன்னைக்கு உங்களை பார்த்து? நீங்க சொல்லலாம், ஐயோ நான் காடுக்கு நான் எப்படி பிரியமா இருக்க போற. நீ ஒண்ணுமே கஷ்டப்படாத, எஃபர்ட்லெஸ் தான் உனக்கு. அதனால அவர் ஆக்கினைக்கு தீர்க்க மாட்டேன்னு நான் மாமிசத்தின்படியே நடக்கலாமா? நான் அப்படியே நடக்கிறதுக்கு லைசன்ஸ் கொடுக்குறாரா? அங்க அழகா ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிட்டாரு, நீ ஆவியின்படி தான் நடக்கணும், மாமிசத்தின்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா நீ நடந்துட்டேன்னு வச்சுக்க, நடந்துகிட்டு இருக்க, ஆனா உனக்கு பிடிக்கல, உன்னையே பிடிக்கல, எனக்கு சம்மதி இல்லை, நான் விரும்புகிறேன் இதை செய்யக்கூடாதுன்னு, ஆனால் நான் அதை செய்கிறேன். சண்டை போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் சண்டை போட்டுடுறேன். டக்குன்னு சிலர் கெட்ட வார்த்தை வந்துடும் பாருங்க, கெட்ட வார்த்தையை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் பேசிடுறேன். அப்போ அந்த இடத்துல சொல்கிறாரு, இந்த மாதிரி இடம்லாம் உங்களுக்கு வந்திருக்கா? கோபப்படக்கூடாதுன்னு நினச்சி கோபப்பட்டுறோம்ல. ஆனால் நம்ம யாரு? we are in Christ. ஹலோ, we are in கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம. அதனால தான் உலகம் என்ன சொல்றது, இவங்கெல்லாம் ஒரு கர்த்தருடைய பிள்ளையா, இவங்க மூஞ்ச பாரு, இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க மட்டும் பைபிளை தூக்கிட்டு அப்படி இப்படின்னு பேசுகிறாங்கல்ல, அவங்களுக்கு பைபிள் தெரியல. நீ இன் கிரைஸ்டில் இருந்தாலுமே ஓவர் நைட்டில் நீ ஆவிக்குரியபடி நீ நடக்க முடியாது. ஆனால் நீ மாமிசத்தின்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, நான் உன்னை ஆக்கினைக்கு தீர்க்க மாட்டேங்கிறது. இந்த உலகத்தில் எத்தனை விஷயங்கள் கேள்விப்படுறோம் பார்த்தியாமா? உடனே அவங்க சொல்கிறாங்க, இனிமேலாம் என்ன நான் வாழ முடியாது, இனிமேல் நான் சாகர தவிர வேறு வழியே இல்லை அப்படிலாம் இருக்காங்க, முடிவும் எடுக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்ன தெரியுமா? நீங்கள் வாழ்வதற்கு ஒரு அர்த்தத்தையே கற்றுக் கொடுத்தவர் நம்முடைய ஆண்டவர். நீங்கள் வாழறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, நீங்கள் வாழலாம், நம்பிக்கையோடு வாழலாம். ஹல்லேலூயா. 8:34 ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. என்ன இப்போ புரியுது? நீ மாமிசத்தின்படி நடந்தனா உனக்கு ஆக்கினை தீர்ப்பு. ஆனால் அந்த ஆக்கினை தீர்ப்பை நான் கொடுக்கல உனக்கு. நீனே என்ன பண்ணிக்கிற, இதேமாரி ஒரு 100க்கு 100 எழுதி போட்டுட்டு நீ புக்கை பார்த்து எல்லா ஆன்சரும் எழுதிடுங்கிற மாதிரி. பேப்பர் திருத்தவங்களுக்கு தெரியும், 100க்கு 100க்கு ஃபஸ்ட்டு பேப்பர் வேல்யூவேஷனில் 100க்கு 100 போட்டாச்சு. போட்டுட்டு அப்புறமா அங்கே பேப்பரில் 100க்கு 20 தான் எடுக்கிற மாதிரி ஒரு ஆன்சர் இருக்குன்னா, இல்லை நீ 100க்கு 100 நான் போட்டுட்டேன், நான் ஆல்ரெடி நான் 100க்கு 100. ஆனால் நீ அதுக்காக நீ என்ன பண்ணிட்டு, நான் 100க்கு 100 என்ன செய்ய முடியாது, நான் 100க்கு 20 நீ எழுதியிருக்கேன்னா நான் அதுதான் போடுவேன்றது அளவுக்கு நான் கிடையாது. அதனால் நான் என்ன செய்கிறேன், 100க்கு 100 நான் அழிக்க மாட்டேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். என்ன ஹெல்ப்பு? நான் மறிச்சிட்டேன். எதுக்காக? உன் பாவத்துக்கு நான் மறிச்சிட்டேன். நீ மறைவான பாவத்துக்கு நான் மன்னிச்சிட்டேன் உன்னை. நான் மறிச்சேன் அப்படின்னா எதுக்கு? அந்த பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்கும்படி அவர் மரணத்தை ருசி பார்த்தார். இதை தாங்க வியந்து பாடுறது. நான் எவ்வளோ வேணும் தகுதி இல்லை, அல்லேலூயா. அவர்கிட்ட வர்றதுக்கு நான் எவ்வளோ வேணும் தகுதி இல்லை. என்னுடைய முடிவு வந்து பனிஷ்மெண்ட் தான், அல்லேலூயா. ஆனால் அவர் சொல்கிறாரு, அந்த பனிஷ்மெண்ட்டை நான் வாங்கிக்கிறேன். யார் உன்னை நியாயம் தீர்க்கிறது? அது மாதிரி ஆண்டவர் உங்கள் பாவத்துக்கும் உங்களுடைய அந்த மாமிசத்தின்படி நடந்ததுக்கான முடிவு கண்டம்னேஷன் தான். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, அப்படின்னு நான் உன்னை தீர்க்க மாட்டேன் அப்படி. அதுதான் 8:34 சொல்லுது. என்னன்னு, யார் உன்னை ஆக்கினைக்கு தீர்க்க போகிறா? ஹலோ, தட் மீன்ஸ் வாட்? நீ மாமிசத்தின்படி நடப்பா அப்படி இல்லை. நீ பண்ணும்போது இந்த மாமிசத்தின் பாவங்கள் பண்ணும்பொழுது எரிச்சல் வருது, கோபம் வருது, பிள்ளையை தூக்கி போட்டு அடிப்பாங்க, மனைவியை போட்டு அடிப்பாங்க, வேர்டு ரொம்ப ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸாக இருக்கும், சண்டை வரும், புரோக்கன் ரிலேஷன்ஷிப் இருக்கும், பணம் இருக்காது, கஷ்டங்கள் இருக்கும், நஷ்டம் இருக்கும், சிக்னஸ் இருக்கும், அப்புறம் என்ன இருக்குது, எல்லாமே நெகட்டிவ்ஸ் அப்படியே ஃபுல்லாக சரௌண்டடாக இருக்கும்பொழுது நீங்கள் எப்படி நீங்கள் வந்து இருக்க சரியாக பாசிட்டிவாக பேசுவீங்க? அந்த மாதிரி நேரத்தில் ஒருத்தர் என்ன செய்கிறாரு, அங்கே ஃபாதர் காடோட ரைட் ஹேண்ட் சைடில் இருந்துக்கிட்டு, இல்லை இன்பா ரொம்ப நல்ல, விட்டுருங்க, என் ரத்தத்தினால அவளை கழுவுங்க. ஹலோ, இல்லை இவன் ரொம்ப தண்டிக்கப்பட வேண்டிய, இவளுக்கு நல்லா வேணும், இவளுக்கு இவன் எல்லாரையும் எடுத்தறிஞ்சு பிடிச்சிருக்கா, போடுங்க டாடி அப்படின்னு சொல்லுவாரா ஃபாதர் காட் கிட்ட ஜீசஸ்? நாட் அட் ஆல். அதனால தான் ரோமர் 8:34 சொல்லுது, யாரும் உன்னை நியாயம் தீர்ப்பா? ஹிஸ் நேச்சர் இஸ் லைக் தட். எப்போம்மா செஞ்சது? அப்பா நான் இப்படி போட்டு அடிச்சிட்டப்பா, இப்படி பண்ணிட்டப்பா. எப்போ செஞ்ச எனக்கு தெரியலேன்னு. ஹலோ, நம்ம என்ன தெரியுமா, செப்டம்பர் 11 நீங்கள் இதை பேசுனீங்க, எனக்கு நல்ல நினைவு இருக்குது. அக்டோபர் 8 நீங்கள் இந்த வேர்டு எனக்கு சொன்னீங்க, நான் மறந்துட்டேன்னு நினைக்கிறீங்களா? அப்படின்லாம் இருப்போம். யார் நம்ம? அல்லேலூயா ஆனந்தமே.
we are in Christ. உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்ன தெரியுமா? நீ எவ்வளோ பெரிய அடிமட்டமான ஒரு கேரக்டரில் இருந்தால் கூட உன்னை தூக்கி பிரபுக்கள் மத்தியில் உட்கார வச்சு உன்னை அலங்கரித்து அழகு பார்த்து அவர் சொன்னார் பாருங்க, பைபிள் வாசிக்கிற நேரத்தில் அப்படி நடந்து போகும்பொழுது என் பிள்ளை அப்படின்னு சொல்லிக்க பெருமைப்படுறாரு, சந்தோஷப்படுறாரு. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறத நினச்சி அவர் சந்தோஷப்படுறாரு. என்னெல்லாம் இப்படி தட்டி எழுப்பி என்னுடைய முக்கியமான மகிழ்ச்சியில் உன்னை மகிழ்ச்சியை எண்ணாமல் போவேனோ. ஏங்க மகிழ்ச்சி ஒன்று இருக்குது, ரொம்ப முக்கியமான மகிழ்ச்சின்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் டீச்சராக இருக்கீங்க, சென்டர் எடுத்துட்டீங்க, மகிழ்ச்சி. உங்கள் பிள்ளை ஸ்டேட் ஃபர்ஸ்ட், அது என்ன மகிழ்ச்சி? முக்கியமான மகிழ்ச்சி. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் நீ எனக்கு மகிழ்ச்சி இல்லை, முக்கியமான மகிழ்ச்சி. அதுக்கு நான் பார்த்துறேன்னா அதுக்கு நான் ரொம்ப தகுதி உள்ளவளா? ஹலோ, வியந்து உம்மை பணிகிறேன்னு எப்படி பாடாமல் இருக்க முடியும்? எப்படி வியக்காமல் இருக்க முடியும்? இந்த அன்புக்கு இந்த உலக அன்பெல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்குது? டூ குட் கெட் குட். நீ ஒன்று செஞ்சால் திருப்பி அவங்க நல்லது செய்வாங்க. 2 பேர் போகிறாங்க, ஒருத்தரே பர்சனையும் செலவு பண்ணுறாரு, இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு, பர்ஸை எடுக்கவே மாட்டேங்கிறார். கூகுளில் தான் இருக்குது, கூகுளில் தான் இருக்குது, கூகுளில் தான் இருக்குங்க. அடுத்த தடவை போகிறேன், அடுத்த 3ஆவது தடவை அந்த கூகுள் பே பண்ணுற ஆள்கிட்ட இந்த ஆள் போகவே மாட்டார். நான் எழுதி கொடுக்குறேன், என் காசு மட்டும் கீழே கிடக்கா அப்படின்னு ஒரு சட்டம் பேசுவார். ஆனால் காட் இப்படி தெரியுமா? அடாடாடா, நீங்கள் அவரை நேசிக்கிறீங்களோ நேசிக்கலையோ அவருக்கு பேரே லவ். அவர் பேரே என்னங்க? லவ். He is not giving love, he himself is love. Amen. Hallelujah. அவர் என்ன செய்றார் பாருங்க, உன்னை யாரும் ஆக்கினை தீர்க்க முடியும்? யார் உன்னை குற்றப்படுத்த முடியும்? நான் தான் பண்ணலாம், ஆனால் நான் பண்ண போகிறது இல்லைங்கிறார். அப்போ இந்த லவ் என்ன லவ்ங்க? வியந்து பாடுற லவ் தானேங்க. பைபிள் இருக்குது, கிறிஸ்துவனுடைய அன்பின் இதே மாதிரி சொல்லணும், அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும். நான் பைபிள் மனப்பாடம் பண்ணுவேன், சில வசனம் நான் பாட்டுக்கு சொல்லுவேன். இல்லை அகலத்துக்கு அப்புறம் நீளத்தை சொல்லு, ஆழத்துக்கு அப்புறம் என்ன சொல்லு, ஆழமும் உயரமும் சொல்லு. மெஷர் பண்ண முடியுமா? இந்த அகலத்தை நீளத்தை பண்ண முடியுமா? அந்த அறிவுக்கே எட்டாத அன்பு அந்த அன்பு. நான் எதாவது செஞ்சாதான், நான் அவருக்கு ஒன்றுமே செய்யறதில்ல, நான் அவருக்கு எதுவுமே கொடுக்கறதில்ல. நீ கொடுத்தாலும் கொடுக்காட்டினாலும், நீ நேசித்தாலும் நேசிக்காட்டாலும் இந்த அன்பை நீ எடுக்கவே முடியாது. உன்னை யார் ஆக்கினை தீர்ப்பா? ஹலோ, உன்னை யார் ஆக்கினைக்கு உட்படுத்துவா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நம்ம தான் சொல்லுவோம், இல்லை நான் ரொம்ப பாவியாக இருக்கேன், இல்லை நான் நரகத்துக்கு போகிற அளவுக்கு எனக்கு பனிஷ்மெண்ட்டுக்கு தகுதியாக இருக்கேனா. அப்போ நீயே தான் உன்னை நீ என்ன பண்ணிக்கிற, ஆக்கினைக்கு உட்படுத்திக்கிற. ஆனால் அவர் என்ன சொல்றாரு, உன்னை யார் ஆக்கினைக்கு உட்படுத்துவா? அடுத்தது, கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர். ஏன் எழுந்திருக்கிறாருப்பா? எப்பா ரிசரக்ஷன் டே, ஈஸ்டர் எதுக்குப்பா? சர்ச்சில் நல்லா செலிப்ரேட் பண்ணுறதுக்கா? ரிசரக்ஷன் பவர் இஸ் த கிரேட்டஸ்ட் பவர். லிமிட்லெஸ் ஜீசஸை உண்டாக்கிட்டாரு. நீங்கள் ஒருத்தர் ஒரு ஜீசஸாக இருக்கணும்னா அவர் ஒரு ஃபாதர் காடு தன்னுடைய சன்னை அனுப்பி அந்த பாவத்துக்கு பரிகாரம் பண்ணி ஒருத்தரையும் ஒரு குட்டி குட்டி ஜீசஸ் ஆக்கிட்டாருமா. ஹல்லேலூயா. லிமிட்லெஸ் ஜீசஸ் தான் ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. அப்போ அதை மாதிரி ஒரு பரிசுத்த ஆவிக்குள்ளே உங்களை வச்சு தப்பு பண்ணும்போதெல்லாம் நோ அப்படின்வார் ஃபாதர் காட். இப்போ நோன்னு சொன்னால் நம்ம பெரிய ஆளாச்சு. நம்ம இவர் சொல்லுவார், ஒரு சிஸ்டர் சொல்கிறாங்க, அவர் சொல்லுவார் மேலே உட்காந்துக்கிட்டு, எனக்குள்ள தெரியும் என் கஷ்டம். அப்போ திருப்பி நம்ம என்ன செய்வோம், அவர் நோ அப்படின்வார். உங்களுக்குலாம் அந்த அனுபவம் இருக்கான்னு? சில நேரத்தில் நான் என் டாப்பிக்கை மீறி யார்கிட்டே பேசுகிறேன் அப்படின்வார். அப்படின்னா என்ன? வேண்டாம், உனக்கு எதுக்கு காசிப்பிங்களாம், அதெல்லாம் தாண்டி இந்த இன்பா வாய் நல்லா நீளும் பொழுது அப்படின்வார். அடுத்து இந்த ஆளை விட்டுருவார், அங்கே போய் சொல்லுவார், இப்போ விட்டுருங்க, அவர் ரொம்ப கஷ்டப்படுறா, அதனால் பேசிகிட்டு இருக்கா, என் ரத்தத்தினால அவளை மன்னிச்சிருங்கன்னு. இது என்ன லவ்ங்க? இது அமேசிங் லவ். ஆமென். வியந்து பார்க்கிற அன்பு, வியந்து பார்க்கிற அன்பு. இந்த அன்பு நான் அதுக்கு தகுதியா? சொல்லுங்க. இல்லவே இல்லை. உங்களுக்காக வலது பரிசத்தில் உட்காந்து ஃபாதர் காடு கிட்ட, ஏன் ஃபாதர் காட்ட சொல்ல? ஃபாதர் காடு பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். பாவத்துக்கு அவருக்கும் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட். அப்போ ஆனால் அவர் என்ன செய்கிறாரு, நான் என் ஃபாதர்கிட்ட இருக்கேன், ஃபாதர் எங்கிட்ட இருக்காரு, நீங்கள் எங்கிட்ட இருக்கீங்கன்னா அப்போ அவர் எப்படி வர முடியும்? அதனால் என் பாவத்தை, அந்த பிள்ளைங்க பாவத்தை என் ரத்தத்தினால என்ன பண்ணிவிடுங்க, கழுவி அந்த ரிலேஷன்ஷிப் என்ன பண்ணுறாரு, பில்டு பண்ணிகிட்டே இருக்கிறாரு. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஹல்லேலூயா. இந்த நரக ஆக்கினைக்கு என் பிள்ளை போகக்கூடாது, நீனே உன்னை நியாயம் தீர்த்துக்காதன்றார். நான் உன்னை நியாயம் தீர்க்க மாட்டேன்றார். இதுக்கு உதாரணமாக நீங்கள் பைபிளில் இருக்குதுங்க. என்ன இருக்குது தெரியுமா உங்களுக்கு? இந்த ப்ராடிகல் சன் இருக்குல்ல, இளையகுமாரன் மூத்த குமாரன். இப்போது நிறைய பேர் தப்பாக இருந்துச்சு. அப்போ நீ என்ன வேணால் செஞ்சுக்கிட்டே இருப்ப, ஒரு கண்ணத்தை காட்டினா இன்னொரு கண்ணத்தை காட்டினா இன்னொரு கண்ணத்தையும் காட்டி அடித்தா நீங்கள் சும்மா இருப்பீங்களா?
அவரு சும்மா இருக்க மாட்டாருன்னு தெரிஞ்சுக்க. ஆனா நம்ம என்ன தெரியுமா, நம்ம இன்னொரு கண்ணத்தை காட்ட ரெடியா இல்லை, இன்னொரு கண்ணத்தை காட்ட ரெடியாம இருக்கோம். அப்பனா நம்ம எதுல நடக்கிறோம், மாமிசத்துக்குட்பட்டு, கிறிஸ்துக்குட்பட்டு மாமிசத்துல லைஃப் ஸ்டைல் இருக்கு. ஆனா அது வேண்டாம் 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. வேண்டாம் வேண்டாம், நீங்க இப்படி பழகுனாங்க. எவ்ரிதிங் சூப்பர் நேச்சுரல் தம்பி, எவ்ரிதிங் மீன்ஸ் எவ்ரிதிங். நான் அந்த அந்த ரெல்ம்ல இருக்கேன் இப்ப. நான் எவ்ரிதிங் மீன்ஸ் எவ்ரிதிங், எல்லாமே இயற்கை தளத்தை தாண்டி ஒன்று வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. அவர் உங்களுக்காக பரிந்து பேசிட்டு இருக்கிறாரு. விட்டுறலாம் விட்டுறலாம், இவரை விட்டுறலாம், இவளை விட்டுறலாம், அவளை விட்டுறலாம், விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இருந்தா ஃபாதர் காட் என்ன செய்வாரு, சொந்த குமாரன் அவரு. இவர் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், இவர் என் நேசகுமாரன் வேற சொல்றாரு, இவருக்கு கீழ்ப்படிங்கன்னு வேற சொல்றாரு. அப்ப அந்த பிரியமா இருக்கிறங்கிற குமாரன் சொன்ன என்ன, இவளுக்காக சில டீச்சர்ஸ் இந்த மிஸ்ஸுக்காக உன்னை விடுறேன், ஜாக்கிரதை, உங்க அம்மாவுக்காக நான் விடுறேன், உங்க அப்பாவுக்காக நான் விடுறேன் அப்படின்னு. அது மாதிரி ஜீசஸ் சொல்லுவாரு, என் மகன் ஜீசஸோடைய அன்புக்காக நான் உன்னை விடுறேன் அப்படின்னு. உடனே இவர் பாஸ், இல்லை இல்லை அவர் ரொம்ப நல்லதான், ரொம்ப கஷ்டப்படுறா, அதான் அப்படி இருக்கா அப்படின்னு உங்ககிட்ட நான் பேசல, இதெல்லாம் பரிந்து பேசிட்டு இருக்கிறாரா. இது என்ன அன்புங்க, இது வியக்கிற அன்பு, வியக்கிற அன்பு. நான் நல்லவளை அருந்து என்னங்க, நான் ரொம்ப நல்லவன், எனக்கு ரைட்ஸ் இருக்கு, அவர் எனக்கு செஞ்சுதான் ஆகணும், நான் அப்படிப்பட்டவளாக்கும். நான் இன்றைக்கெல்லாம் பைபிளை எத்தனை தடவை படிச்சிருக்கேன், நான் எத்தனை தடவை கர்த்தர் கொடுத்துருக்கேன். படிக்க முடியாத நேரத்தை கொடுத்து நான் லவ் பண்ணுறேன்னு வர ஒன்று, கர்த்தருக்கு கொடுக்க முடியாத நெருக்கத்தை கொடுத்து நீ கொடுக்கலனாலும் நான் நேசிக்கிறேன்னு காட்டுவார் அவர். அல்லேலூயா. ஆனால் உலகத்தில் எப்படி தெரியுமா, நம்ம ஒருத்தவங்களை ரொம்ப நம்புவோம், அவங்க நம்ம காலையே வாரி விட்டுருவாங்க, பாலிஷாக நவர மாட்டாங்க, காலை வாரி விட்டுருவாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறது புரியுதா? இந்த அன்பை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவர் மாதிரி நீங்கள் மாறுறதுக்குள்ளே மாற விரும்பும் பொழுதே உங்களுக்கு கிரியை செய்ய ஆரம்பிச்சிடுவார். நான் அது மாதிரி நான் வாழ விரும்புகிறேன் டேடின்னு சொன்னாலே உங்களுக்கு காரியங்கள் மாற ஆரம்பிச்சிடும். அவன் என்ன சொல்கிறாரு, மாமிச சிந்தை, மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். மாமிச சிந்தை என்னங்க, மரணம்னா டெத் இன் இங்கிலீஷ். டெத்துன்னா நமக்கு தெரிஞ்சது, ஒரு டெத்துக்கு போகிறேன்னா ஒரு ஃபிசிக்கில் இருக்கிறவங்களுக்கு ஸ்பிரிட் போயிடுச்சு, அவங்க பாடி ஆயிட்டாங்க. இங்கே அது மீன் பண்ணல அவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, மரணத்துக்கு நீங்கள் வேணா, மரணம்னாலே டிப்ரெஷன் ஒரு மரணம். காசு பர்ஸ்லேயே இல்லை, ஹலோ, காசு பர்ஸில் இல்லை, அக்கௌண்ட்டில் இல்லை, பாவர்ட்டியாக இருக்குது, தரித்திரமாக இருக்குது, அது என்னதுங்க, மரணம். நீங்கள் சிரிச்சு எத்தனை நாள் ஆச்சு அப்படின்ற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை இருக்குது, அது என்னதுங்க, மரணம். எந்த உறவாலையும் உங்களுக்கு சுகம் இல்லை, மரணம். அப்புறம் என்னது, உடம்பு சிக்னஸாகவே இருக்குது, டாக்டர்கிட்ட போகிறீங்க கொஞ்சம் நல்லா ஆகுது, அடுத்தது பார்த்தா இன்னொன்று வருது, சிக்கன் குனியாங்கிறாங்க, அடுத்து வந்து வைரல் இன்ஃபெக்ஷன்றாங்க, அடுத்து போகிறாங்க ஆர்த்ரிட்டிஸ்ன்றாங்க. இதெல்லாம் என்னதுங்க, sickness is a death, poverty is a death, broken relationship is a death. வேற என்ன இருக்குமா, oppression, depression, failure, pride, everything is a death. அப்படின்னா என்ன, டெத்துன்னா பாடி அடக்கம் பண்ணுறது, செத்து போயிட்டாங்கன்றதல்ல, நீ உயிராக தான் இருப்ப, நீங்கள் நானும் உயிராக இருப்போம், சிரிப்போம், சாப்பிடுவோம், தூங்குவோம், போவோம், வருவோம், ட்ரெஸ் பண்ணுவோம், ஆனால் மரணத்தில் இருப்போம். ஆனால் சொல்கிறாரு, அது எதனால் தெரியுமா உனக்கு வருது, மாமிச சிந்தையால் வருதுங்கிறார். மாமிச சிந்தை மரணம். அப்போ மாமிச சிந்தைன்னா எதை மீன் பண்ணுறாரு, மாமிச சிந்தை சொல்லுங்க எல்லாரும். அதுக்கு இங்கிலீஷில் இருக்கு கார்னல் மைண்டு. கார்னல்னா நிறைய பேருக்கு தெரியும்ல, கார்னிவோரஸ் ஆனிமல். ஆனிமலில் ஃபுட்டு ஹேபிட்டை வச்சு கார்னிவோரஸ், ஆம்னிவோரஸ், இன்னொன்று என்னதுமா ஏதோ ஒன்று இருக்குது, ஹெர்மிவோரஸ்ன்னு இருக்குது. அப்போ கார்னிவோரஸ்ன்னு என்ன தெரியுமா, அது ஃப்ளஷ் ஈட்டர்ஸு. அது என்ன பண்ணும், ஃப்ளஷ்ன்றது மீனிங் வந்து என்னது, இது கொன்று உயிர் போக்கிட்டு, அதுக்கு பேர் என்ன, இப்போ பாடி, அது வந்து ஒரு ஃபிசிக். அது நான் கேட்குறது புரியுதாப்பா, அது என்ன, மீட்டு, தட் இஸ் கால்டு என்னதுங்க, மீட்டு. கோழி குழம்புன்னு சொல்கிறாங்கன்ற பாருங்க, அது என்னன்னு சொன்னானா, அது ஒரு மீட்டு, தட் இஸ் சிக்கன்னு. அந்த மீட்டு ஆட்டு கொண்டாச்சுன்னா அதுக்கு பேர் என்ன, மட்டன்னு. ஃபிஷ்ஷோட மீட்டு ஃபிஷ் ஃப்ரை. இது மாதிரி ஒரு ஆனிமலுக்கும் நம்ம வச்சுருக்குறோம், போர்க்குன்னு வச்சுருக்குறோம், இன்னும் என்னென்னமோலாம் இருக்குன்னு வைங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாமிச சிந்தையில் இருக்கும்போது டெத்துங்கிறது என்னன்னா, அந்த ஆள் ஒரு விஷயத்தை கொன்று தின்னுட்டா அது எப்படி மீட்டுன்னு ஆயிடுதோ அதே மாதிரி நீ உயிராக இருப்ப, ஆனால் நீ ஒரு மீட்டாக இருப்ப. நம்ம உயிராக இருப்போம், நம்ம வாழ்க்கை நாரும், சென்டிமெண்ட்லாம் அடிச்சிருப்போம். வாழ்க்கை நாறுதுன்னா என்ன, எனக்கு அவங்களை பிடிக்கல, அங்கேயுமே யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு நான் போக விரும்புகிறேன் அப்படின்வாங்க. ஆனால் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. மீட் ஹெட், தட் இஸ் கால்டு மீட் ஹெட்னு போட்டிருக்குமா. கார்னல் மைண்டை, கார்னிவோரஸ்ன்றது அதுலேருந்து தான் வந்துச்சுன்னா,
ஒரு மீட் ஆக்கிடுறது. அப்படின்னா மீட்டுக்கு இனிமே கேரக்டர் என்னங்க, டிகே தான். அதுக்கு டீகம்போஸ் ஆகிடும். கொஞ்ச நேரத்தில் நல்ல ஆள் பெரிய பிரைம் மினிஸ்டர் தான் செத்து போனால் அவங்கள 2-3 நாள் 1 வாரம் இருக்கட்டும்னா அதுக்கு வேண்டிய ப்ரிசர்வேஷன்லாம் பண்ணி ஆகணும். இல்லைன்னா என்ன அவங்க மேலே அப்படியே பூசரனை பூத்துரும். உயிராக இருந்தாலும் இந்த மாமிச சிந்தை நம்மளை என்ன ஆகுற, டெத்துக்குள்ளே கொண்டு போயிடுங்கிறார். டெத்து மீன்ஸ் வாட்? மீட் ஆக்கிரும். மீட்டால் என்ன இல்லை, பிரயோஜனம் இல்லை, ஸ்மெல்லு தான். ஹல்லேலூயா. அப்ரெஷன், சிக்னஸ், டிசீஸ், பாவர்ட்டி. வேற என்ன சொல்றது? பாவர்ட்டினா தரித்திரம். சிரிக்கிறதுக்கு எதுவுமே காரணம் இல்லை, சிரிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை, சுகமாக இருக்கிறதுக்கு என் பாடியில் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை. இந்த மாமிச சிந்தை உள்ளவங்க மைண்டை காட் என்ன சொல்கிறார் தெரியுமா? மாமிசங்கிறதுக்கு கார்னல்னு சொன்னல, கிரீக்கில் ஒரு வேர்டு இருக்குது. தெரியுமாம்மா உனக்கு? தெரியுமா? ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களாப்பா? கிரீக்கில் ஒரு வேர்டு SARX என்னன்னு சொல்லுவீங்க? சார்ஸ். SARX மீன்ஸ் மீட்னு இருக்கு. என்ன இருக்குமா? மாமிச சிந்தை என்னது? மீட்டுன்னு அர்த்தம். மீட்டுனா என்னது? இது மாமிச சிந்தைன்னு சொல்லாதீங்க, டீக் ஆயிடுச்சு. அது ஒன்றுத்துக்கும் உதவாது. அது நாரிக்கிட்டு தான் இருக்கும். உடனே வந்துரு. என்னது? உடனே ஆவின் சிந்தைக்கு வந்துரு. ஆவின் சிந்தை என்ன? சமாதானமும் ஜீவனும். ஜீவன் என்ன? நான் வாழ்றதுக்கு ஒரு அர்த்தம். இவங்க போனால் என்ன, இந்த என்னை பற்றி இவங்க தப்பாக சொன்னால் என்ன, என்னை பற்றி இவங்க தப்பாக சொன்னால் எனக்கு என்ன? இந்த அண்ட சராசரங்களை படைத்த தேவன் என்னோடு இருக்கிறார். நினச்சி 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 அந்த மண்டைக்கு பேர் தரும் மீட் ஹெட்டு. அதுக்கு பேர் என்ன? தலைக்கறி. சொல்லுங்கள்லாம். இந்த மண்டைக்கு அதை நான் மீட் ஹெட்டுன்னா என்னன்னு அந்த சார்ஸ்லேருந்து மீட் ஹெட்டுன்னு போட்டிருக்கேன்னு நான் கூகுளில் சர்ச் பண்ணால் என்ன போட்டுருக்கு தெரியுமா உங்களுக்கு? மீட் ஹெட்டுக்கு முட்டாள், மந்த புத்தி உள்ளவன், முட்டாள்தனமானவன். மாமிஸ். அதனால தான் கலாத்தியர் 3:3 இருக்கு, நீங்கள் ஆவியிலே ஆரம்பம் பண்ணி மாமிசத்தில் முடிக்கிறதுக்கு நீங்கள் இவ்வளவு மதியினரா? ஆர் யூ ஃபூல்? பைபிள் கேட்குது. அப்போ நான் என்னம்மா சொல்கிறேன்? உன் மாமிசத்தில் இருந்தன்னா நீ முட்டாள். ஆனால் நான் சொல்கிறத நீங்கள் சுருன்னு கோவப்பட்டாவது நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கை ஃபுல்லாக சமாதானம் தான். இப்படி திரும்பினா ஒரு சந்தோஷம், அப்படி திரும்பினா ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. ஈஸ்ட் வெஸ்ட் நார்த்து சவுத்துலாம் ஏங்குது உன்னை சிரிக்க வச்சு பார்க்க, மகிழ வச்சு பார்க்க. ஆனால் நம்ம மாமிசத்துக்கு உட்பட்டவர்களாக அந்த லைஃப் ஸ்டைல் வரும், வராதுன்னு கிடையாது. ஆனால் டே பை டே அது மாற்றம் வரும். டே பை டே ஓவர் நைட்டில் வராது. பட் உங்கள் மைண்டில் செட் பண்ணிக்கணும், நான் எதுக்கு இதெல்லாம் நினச்சிக்கிட்டு, நான் இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. என்னை வாழ வைக்கிற ஒரு உயிரே கொடுத்துக்கிறாரு. நான் எதுக்கு இதை போய் நினச்சிக்கிட்டு இருக்கணும்? அல்லேலூயா. ப்ராட்டிக்கல் சன்னை பற்றி சொன்ன பாருங்க. கெட்ட குமாரன்னு பைபிளில் இல்லாமல் எல்லா மனுஷர்கள்லாம் அவனை கெட்டவன் ஆக்கிட்டாங்க. பைபிளில் கெட்ட குமாரன்ற வேர்டே கிடையாதுங்க. ஆனால் கெட்ட குமாரன் நல்ல குமாரன், ரியல் நல்ல குமாரன் இஸ் செகண்ட் பாய் தான். அல்லேலூயா. அவன் தான் நல்ல குமாரன். பாருங்க, அவனுக்கு ஒரு ரிப்பென்டன்ஸ் இருந்ததுங்க. அவன் என்ன செய்யறான்? மாமிசத்தில் ஒரு பிளான் பண்ணுறான். இந்த வியந்து அவருடைய அன்பை நீங்கள் ருசிக்கிறதுக்கு ஒரு உதாரணம் இது. அவன் என்ன செய்கிறான்? அதெல்லாம் நான் வளர்ந்துட்டேன், இல்லை சொத்தை எனக்கு கொடுங்கன்றான். இந்த அப்பா என்ன செய்யலாம்? இப்போ நம்மளாம் என்ன திரும்ப, ஏன் என் கையை பிடிச்சாவது ஒரு இல்லைப்பா நீ கெட்டு போயிடுவேன் அப்படின்னு என்ன நம்ம தடுத்துருக்கலாமேன்னு வாங்க நிறைய பேர். எனக்கு அதெல்லாம் செஞ்சுருக்கலாமே அவர் அப்படின்னும் போது கவனிக்கிறவங்களுக்கு தான் அடுத்தது பேசுவார். அப்படின்னும் போது கீழ்ப்படுகிறவங்களுக்கும் அடுத்து ஒரு சென்டென்ஸ் பேசுவார். அந்த சென்டென்ஸ்க்கு கீழ்ப்படியும் போது தான் பெரிய வேர்ட் ஆஃப் காட் பேசுவார். நீங்கள் எடுத்ததுமே காதை செவிட அவருக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா அவர் பேசவே மாட்டார். பட் ஹீ இஸ் அ டாக்கட்டிவ் காட். அல்லேலூயா. இப்போ பாருங்க, அந்த ப்ராட்டிக்கல் சன்னு அவன் என்ன செய்கிறான்? எனக்கு சொத்தை வேணும்னு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான் இது. உடனே அப்பா என்ன செஞ்சுருக்கலாம்? இல்லைப்பா கொடுத்தா நீ ரொம்ப கெட்டு போயிடுவப்பா, உனக்கு பத்தாப்பா, ஹவு டு மேனேஜ் மணின்னு உனக்கு தெரியாதுப்பான்னு சொல்லலாம். சின்னவனுக்கும் பெரியவனுக்கும் பங்கிட்டு கொடுத்தாச்சு. பின்ன சின்னவன் என்ன பண்ணுறான்? உங்களுக்கு தெரியும், எடுத்துகிட்டு சுகபோகமாக காசை எடுத்துக்கிட்டு போயிட்டான். லண்டனுக்கு போயிட்டான், யூஎஸ்க்கு போயிட்டான். காசு அங்கங்கே ஊதாரியாக எல்லாம் செலவு பண்ணிட்டான். செலவு பண்ணால் இப்போ என்ன ஆயிடுச்சு? சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன திரும்ப செய்வோம்? இவங்க அப்பா தானே, இந்த அப்பா வந்து எப்போ செலவு பண்ணாதான்னு வந்து பேசியிருக்கிறான்லன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வாழ்க்கையில் இது மாதிரி வேறு அனுபவங்கள் இருக்கும். அவரை பற்றி தெரிஞ்சுக்கிங்க. நீங்கள் அவருடைய பிள்ளைங்கிற ஐடென்டிட்டியை தாண்டும் பொழுது அவர் ஜென்டலாக இருக்கிற காடு பார்த்துக்கிட்டு தான் இருப்பாரே தவிர அவர் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டார். எப்போ பண்ணுவார்? அப்பான்னு வந்துட்டிங்கன்னா, என்னப்பா என்ன செஞ்ச நீ அந்த நகையை, அந்த பிரேஸ்லெட் எடுத்து போனியாடா, இவ்வளோ சொத்துலாம் எடுத்துகிட்டு போனேன், என்னடா பண்ணேன்னு கேட்கவே மாட்டார். அதை எங்கே வச்சுருக்கேன்னு சொல்லு, நான் மீட்டுட்டு வந்துடுறேன், நீ இங்கே சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்லுவாரா? அந்த டாப்பிக்கே எடுக்கல. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த காசை என்ன பண்ண, அந்த பணத்தை என்ன பண்ண, எங்கே செலவு பண்ண, உன்னை யார் ஏமாத்துனா, நம்மலாம் ஃபஸ்ட் இன்டர்வியூ தான் பண்ணுவோம். ஆனால் அவர் அதை எதுவுமே பண்ணாமல் என்ன பண்ணுறாருங்க? அவன் வந்த உடனே
ஓடி போய் ஃபஸ்ட்டு ஓடி போகிறாரு. பன்னி மத்தியில் இருந்தவனுக்கு குளிச்சிருப்பானா, பல் தேய்ச்சிருப்பானா, சென்ட் அடிச்சிருப்பானா? ஆனால் இவர் போய் என்ன பண்ணுறார், உன் வாழ்க்கை எவ்வளவு நாற்றம் எடுத்தாலும் உன்னை அரவணைக்க ஒருத்தர் உண்டு. உன் அம்மா கூட இப்படி பண்ண மாட்டாங்க, உன் அப்பா கூட பண்ண மாட்டான், உன் புருஷன் கூட பண்ண மாட்டார், உன் மனைவி கூட பண்ண மாட்டான், உன் பிள்ளைங்க கூட பண்ண மாட்டான். எவ்வளோ நாற்றம் எடுத்தாலும் உன்னை வான்னு ஜபத்துலலாம் இப்படி கையை தூக்குறோம் பார்த்தீங்களா? ஒரு குழந்தை இப்படின்னா நம்ம அந்த தாய் என்ன பண்ணுவாங்க, ஐயோ அது வர்றதுக்கு ஏங்குதுன்ற உடனே என்ன செய்வாங்க? இப்போ நீங்கள் ஜபத்தில் உங்களுக்கு ஜபமே பண்ண தெரில, ஆனால் அப்படி கையை தூக்கி அப்பாண்டா உடனே அவர் என்ன பண்ணுவார், இந்த பொல்லாதவர்களாக நீங்களும் நானும் என்ன பண்ணுறோம், அந்த பிள்ளை ஏங்குதுன்ட்டு தூக்குற வயசுலனால என்ன செய்கிறோங்க, தூக்க ஆசைப்படுறோம். அப்போ இவர் என்ன வலிக்குமா அவருக்கு வெயிட், இப்போ எனக்கு ஐயோ என்னால் தூக்க முடியலமா அப்படின்னு சொல்லுவார் அவர். ஹலோ, எல்லாவற்றையும் உள்ளங்கையில் வச்சுக்கிறாரு. வசனத்தினால் சர்வத்தையும் தாங்குகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சர்வத்தையும் தம்முடைய வசனத்தினால தாங்கிட்டு இருக்கிறாராம். உங்களை தூக்க முடியாது அவருக்கு. நீங்கள் இப்படி கையை ஒசத்துனா அப்படியே தூக்கி பிடிச்சிக்குவார். ஏய் நேற்று என்ன தப்பு பண்ணிட்டு இப்போ கையை நிட்டுற, நானாக இருந்தா அவர் என்ன செய்வார், எப்போ செஞ்ச தெரியல எனக்குன்னுவார். வியந்து உண்மை பணி இல்லாமல் முடியாதா, வியக்க முடியுமா முடியாதாம்மா, எப்போ செஞ்சேன்னுவார். இப்போ மாமிச சிந்தையிலேருந்து சுவிட்ச் ஓவர் பண்ணணும். எதுக்குமா? ஆவியின் சிந்தை என்னவாமா இருக்கு? இப்போ எதுக்கு ஒரு வீட்டில் எதுக்கு சண்டை வரும் மேக்சிமம் கணவன் மனைவியில் குடும்பத்தில் சொல்லுங்கள்? ஃபினான்ஷியல் இஸ் த ஃபர்ஸ்ட் ரீசன். ஓ சம்பளத்தை நீ என்ன பண்ண, என் சம்பளத்தை நான் என்ன பண்ணேன், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் நெத்தி வேர்வை சிந்தி நான் நீங்கள் உட்காந்துட்டு சாப்பிட்றீங்க. நீங்கள் சில பேசுறது இதுவே ஸ்பிரிச்சுவலாக எடுத்துக்கலாமே. நான் கஷ்டப்பட்டு கட்டுன இந்த சர்ச்சு, நான் இதை பண்ணனாக்கும் அதை பண்ணனாக்கும் நான் என்ன இதெல்லாம் ஒன்றுத்துக்குமே உதவாது. உங்களுடைய மாமிச சிந்தையை தூக்கி நாற்றம் எடுக்கக்கூடியதை நீ வச்சுக்காத. இட் இஸ் டெத்துன்ட்டார், இட் இஸ் மீட்டுன்ட்டார். எத்தனை பேர் யோசிக்கிறீங்க எனவே அப்படி செய்ய மாட்டீங்கன்னு? ஆவின் சிந்தை அப்போ எப்படி இந்த கிறிஸ்துக்கு உட்பட்டிருக்கேன், ஆனால் நான் மாமிச சிந்தையில் இருக்கிறேன்னே, இது எனக்கு வேணாம், எனக்கு பிடிக்கல ஆனால் நான் செய்கிறேன். அப்படி 7:15 வாசிச்சாங்க பாருங்க. நான் செய்ய வேணாம்னு நினைக்கிறேன் ஆனால் செய்கிறேன், நான் செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனால் அதை நான் தூங்காமல் எழுந்து ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் அதை நான் செய்ய முடியல. ஆனால் இந்த டிவியை பார்த்து சினிமா பார்க்கலாம் நான் வேணான்னு நினைக்கிறேன், நான் பார்த்துடுறேன் சிஸ்டர். இருக்கும்ல அப்படிலாம். நான்லாம் அந்த பாயிண்ட்லலாம் கிடையாது. அதை எப்படி சுவிட்ச் அவுட் பண்ணுறதுன்னா, பைபிளை கையில் எடுத்துடணும். செல்லில் இருக்குன்னு நீங்கள் செல்லில் பைபிளை தள்ளுறதுக்குள்ள அதில் ஒரு யூடியூப்பில் வேற ஒன்று வரும், அதை பார்த்துக்கிட்டே இருந்து எதுக்காக இந்த செல்லை எடுத்தோங்கிறதே மறந்து போயிடும். அதனால் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைகளுக்கு செல்லில் படித்தாலும் படிக்காட்டினாலும் நீங்கள் பைபிளை கையில் வச்சுக்கணும். அதை எடுத்து படிக்கணும், அதை தனியாக வச்சுக்கணும் பத்திரமா. அதுக்கு ஆமாம் அப்படியே கண்ணாபின்னான்னு கிடக்கக்கூடாது, அதெல்லாம் அதை பொக்கிஷமாக வச்சுருக்கணும். அல்லேலூயா. அப்போ என்ன பண்ணலாம்? பைபிள் என்ன சொல்லிக் கொடுக்க தெரியுமா? அவருடைய எண்ணங்கள்லாம் வார்த்தையின் வடிவத்தில் இருக்குது. இப்போ நான் மாமிச சிந்தையிலிருந்து நான் ஆவியின் சிந்தைக்கு போனால் தான் எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த சிக்னஸ் வராது, புரோக்கன்னஸ் வராது, மீட் ஹெட் இருக்காது, நான் ஒரு ஹாப்பி மூடில் இருப்பேன். அவர் சொல்கிறாரு, உலர்ந்த எலும்புகளே. உலர்ந்த எலும்புகள்னா புரோக்கன் ரிலேஷன்ஷிப்பு. வாலெட்டில் பணம் இல்லை, அக்கௌண்ட்டில் 21 ரூபா இருக்குது, 21 ரூபா தான் இருக்குது, அப்படி இல்லை. அதை பார்த்து என்ன சொல், thus saith the Lord. கர்த்தர் சொல்கிறத கேளு. யாருக்கிட்ட? பேங்க் அக்கௌண்ட்டு. ட்ரைடு போன்ஸ்னால் இப்போ எங்கே போய் ட்ரைடு போன்ஸை பார்க்குறது? எசேக்கியேல் 37 இருக்குது. ட்ரைடு போன்ஸ்னால் அதுக்கு உயிர் கிடையாது. பேங்க்கில் 21 ரூபா இருந்தால் எப்படி உனக்கு சந்தோஷம் இருக்கும்? அவர் சொல்கிறாரு சந்தோஷம் சமாதானங்கிறாரு. எப்படி சுவிட்ச் ஆன் பண்ணுறது? ஒன்று கற்றுக்குங்க. அவர் சொல்கிறது என்னதுங்க? உலர்ந்த எலும்பை பார்த்து சொல்லுடான்றாரு. அதை சொல்கிறதுக்கு என்ன பேர்? ப்ராஃபஸி. ஹலோ, ப்ராஃபஸின்னா என்ன? தீர்க்க தரிசனம் என்ன? அது தீர்க்க தரிசி சொன்னால் தான் தீர்க்க தரிசனம் கிடையாது. காட்ஸ் வேர்டை ஒரு பேட் சிச்சுவேஷனில் நீ ப்ரொனவுன்ஸ் பண்ணால் யுவர் ஏ ப்ராஃபிட். அதை தீர்க்க தரிசியில் சொல்கிறாரு, என்ன பேசு. உடனே அவன் சொல்கிறான், கர்த்தர் சொல்கிறத கேளு, உலர்ந்த எலும்பே. இது ஒரு நின்று பாருங்களேன், பைத்தியக்காரத்தனமா தெரியும். ஒரு காஞ்சி போன எலும்பு மத்தியில் ஒரு பெரிய ஊழியக்காரனை போய் அந்த உலர்ந்த எலும்பை பார்த்து பேசுகிறான்னா அவனுக்கு எப்படி தெரியும்? அவனுக்கு அவர் சொல்கிற செய்கிறான். இப்போ 3வது நபராக நம்ம நிற்கிறவங்களுக்கு என்ன தெரியும்? என்ன முட்டாள்தான். ஏன் தெரியுமா அவங்களுக்கு முட்டாள்தான்? இந்த மண்டை மீட் ஹெட்டு. உங்களை யாராவது முட்டாள்னா சட்டையை பிடிச்சி கிழிச்சு அடிச்சிடுவாங்க. உடனே உலர்ந்த எலும்பை பார்த்து சொன்னால் உடனே அந்த உலர்ந்த எலும்பு நான் காலையில் படிக்கிறேன், அங்கே ஒரு இரைச்சல் உண்டாயிட்டான். என்ன வந்துருச்சு? அப்போ டெட் போன்ஸ் ஆல்சோ ஹியர் த காட்ஸ் வேர்ட். டெட்டாக இருக்கிறதுக்கெல்லாம் நீ கர்த்தருடைய வார்த்தையை பேசுனா கேட்கும். டெட்டாக இருக்கிற லாசருடைய செல்ஸுக்கு கேட்ட மாதிரியே டெட் போன்ஸ்க்கு என்ன செஞ்சிச்சு? கேட்ட உடனே அந்த எலும்பு என்ன பண்ணுது தெரியுமா? அந்த எலும்பு என்ன பண்ணுது? இப்போ நான் அக்கௌண்ட்டில் பணம் வாங்கினா ஆலன் அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சுன்னா எனக்கு என்னையா யூஸ்? ஆண்டி நீங்கள் ஜெபம் பண்ணிங்களா, எனக்கு அக்கௌண்ட் வந்து ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டினா, வாட் இஸ் த யூஸ் ஆஃப் மீ? எனக்கு பணம் தன் எலும்போடு என் அக்கௌண்ட்டில் வந்துடும் பணம்.
உறவுகள் நல்லா ஒன்னா இவங்க உறவு நல்லான்னு எனக்கு என்னையா, ஏன் உறவு நல்லாவும்? எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? அப்போ நீ மாமிச சிந்தையிலேருந்து ஆவிக்குரிய சிந்தைக்கு போனா நீங்க என்ன பண்ணணும்? பேசணும். என்ன வேணுமோ அதை பேசணும். அதுக்கு ஒரு பெரிய சொல் அலங்காரம்லாம் தேவையே கிடையாது. அதுக்கு ஒரு பெரிய நான் வந்து ஒரு இது தெரியல எனக்கு, அது தெரியல. ஏன் உங்களுக்கு நல்ல வார்த்தை பேச தெரியாதா? எனக்கு இது வேணும்னு சொல்ல தெரியாதா? இந்த பிள்ளைங்கள்லாம் அடம் பிடிக்கும் போது என்ன பொல்லாத பிள்ளையா இருக்கு. ஒரு பாட்டு பார்த்தேன் நான், அப்பாவை போட்டுங்க, அப்பா தகப்பனே என் நல்ல தகப்பனே நேசம் நீரே கைவிடாதவரே என் பாச தகப்பனே. அந்த பொண்ணு பார்த்துருக்கீங்களா? அது வந்து அந்த அப்பா கயிறு மூட்டை எல்லாத்தையும் தள்ளிட்டு வேர்த்து கொட்டை செய்கிறாரு. எனக்கு அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுறாங்கிறா. சி இது பிள்ளையாதுங்கிறேன் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஆண்டு சார் இப்படி தான் நீ என்கிட்ட இருக்கணுங்கிறார். ஹலோ, இப்போ இந்த அன்பை வேக்காமல் என்ன பண்ணுறது? உடனே அந்த அப்பா கொஞ்ச நாள் 2 பேரும் வாக்கிங் போகிறாங்க. அந்த கடையில் அப்படி காட்டுறா. அதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் எதையோ பார்க்குறீங்க. அதை பார்த்ததும் நான் அப்புறம் வாங்கி தரது, அப்பா விட்டுட்டு ஓடுறா அந்த பிள்ளை. அதை வாங்கி தரலையா? பார்த்தீங்களா அதெல்லாம்? ஆனால் ஆண்டு வச்சு இது பிள்ளையாதுங்கிறேன். நோ நோ நோ, இது மாதிரி தான் நீ என்ன கேட்கணுங்கிறாரு. அப்படியே பேசுவார். இது மாதிரி தான் நீ என்ன கேட்கணும். உடனே கொடுப்பாரா? சத்தியமாக கொடுப்பாருங்க. நான் கேரண்டிங்க, அதுக்கு நான் கேரண்டிங்க. கொஞ்ச நாள் அந்த கயிறு கீரெல்லாம் போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து அந்த பிள்ளை போய் வாங்கிட்டு வந்து சர்ப்ரைஸாக அப்படி கொடுக்குறாரு. ஒரு பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மையானதை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவானவர் நன்மையை கொடுக்கறது அதிக நிச்சயம் அல்லவா? அவர் உங்களை அவருக்கு அவருடைய நேச்சருக்கு உங்களை கைவிடவே தெரியாதுங்க. அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ அதை மாதிரி ஒரு மூடில் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் வரணும்னா சுவிட்ச் ஓவர் பண்ண தெரியணும். மாமிச சிந்தையிலிருந்து ஆவியின் சிந்தைக்கு வரணும். இந்த ஆவியின் சிந்தை உடனே நம்ம அது பேட், எவ்வளோ பேடாக இருந்தாலும் நல்லது தான் பேசணும். வாழ்க வளமுடன் பேசுகிறவங்கள பற்றி நான் சொல்லலை, வசனத்தை பேசணும். ஜீவனை கொடுக்கும். அது ஜீவன்னா சிக்னஸ்லேருந்து ஹெல்தினஸ் வந்துடும். ஜீவன்னா என்னது? மரணத்துக்கு ஆப்போசிட் வேர்டு ஜீவன். என்ன வந்துடும்? அடுத்தது என்ன வரும்? பணம் இல்லாதது திடீர்னு பணம் வந்துடும். இந்த புடவை கட்டினா இந்த பாவாடை சரியில்லை, இந்த சட்டைக்கு அந்த புடவை கட்டிட்டோம், இந்த சட்டை எடுத்து அதுக்கு போட்டாச்சு, நாளைக்கு இந்த புடவை இருக்கானா, இந்த மாதிரிலாம் இல்லை, அதுலேருந்துலாம் மாற்றி விட்டுருவார். அல்லேலூயா. அப்போது உங்களுக்கு பேச தெரியணும். மாமிச சிந்தையிலேருந்து டக்குன்னு சுவிட்ச் ஓவர் ஆயிடணும். வாசிக்கிறது ஜெயா பாலாஜி அப்படின் போது நான் ரேடியோவில் இருக்கும்போது வேற கோயின்னு ஏதோ டக்குன்னு மாற்றுவேன் நியூஸுக்கு. நான் எதை பண்ணணுமோ அதை தான் நான் பண்ணணும். நான் பாட்டுக்கு வேறு எதையும் பார்த்துட்டு இப்போ யூடியூப்பில் சொன்னேன் பாருங்கள், நெட்ஃப்ளிக்ஸ் எடுத்துக்கிட்டு யூடியூப்பில் தான் நான் போகலான்னு நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே இது வந்துருச்சு, ஓடியே போய்டும் நேரம். நீங்கள் கட்டாயமாக ஆவியின் சிந்தையில் இருக்கணும். அப்போ உங்கள் வாழ்க்கை ஜீவனாக இருக்கும். ஜீவன்னா ப்ரொடக்டிவாக இருக்கும். ஜீவன்னா என்னங்க? ஜீவன்ற ஒரு வேர்டு வந்து சும்மா ஃபெமிலியராக தெரியுது. அதுக்கு ரொம்ப சாதாரணமாக நீங்கள் நினைக்கிற மாதிரி அர்த்தம் இல்லை. ஜீவன் குழந்தைங்களுக்கெல்லாம் பேர் வைக்க, ஜீவன்றது ஒரு பெரிய மகத்துவமான ஒரு வார்த்தை. ஆமாம், ஜீவன் உண்டா இருந்துருச்சுன்னா அஞ்சப்பமா என்னப்பா இவ்வளோ பேரை கூப்பிட்டுட்டு வந்துட்டேன், 5 அப்பம் தானப்பா இருக்கு அப்படி சொல்ல மாட்டார். அப்போ அவருடைய லைஃபே உனக்குள்ளே இருக்குதுன்ற ஃபீல் ஆக ஆக உன் வார்த்தையே மாறிடும், நீ பேசுறதெல்லாம் மாறிடும், சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமாய் மாறிடும். சுகவீனத்துக்கு சுகம் வந்துடும், தரித்திரத்துக்கு பணம் வந்துடும், உலர்ந்த எலும்புகள் எப்படி உயிரடையுதோ அதே போல் நீங்கள் பேச பேச ஒரு இரைச்சல் உண்டான மாதிரி, என்னங்க பணம் வந்துக்கிட்டு இருக்கு, என்ன பிஸ்னஸ் இப்படி நல்லா வந்துக்கிட்டு இருக்கு, திடீர்னு உங்களுக்கு வேறு விதத்தில் பணத்தை ஒரு செக்யூரிட் பண்ண வச்சுருவார் ஆண்டவர். எத்தனை பேருக்கு நான் இப்போ சொல்கிறது புரியுது? நீங்கள் என்ன செய்யலான்னு முடிவு பண்ணுறீங்க? நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். இன் கிரைஸ்டில் இருந்துக்கிட்டு மாமிச சிந்தையில் இருக்க முடியுமா? இருக்க முடியும். அதோட முடிவு ரொம்ப பொல்லாத ஆக்கினை தீர்ப்பு. ஆனால் நான் உன்னை ஆக்கினை தீர்க்க மாட்டேன், நான் உனக்காக வேண்டுதல் பண்ணுறேன்னா நீங்கள் என்ன செய்யணும்? இவர் இருக்கும்போது நான் ஏன் இதை பண்ணணும்? இவர் எனக்காக வேண்டுதல் செஞ்சால் அந்த ஜெபத்தை ஃபாதர் கார்டு கேட்டு என்ன செய்வார்? உங்களை மன்னிச்சது மட்டும் இல்லை, உங்களுடைய அந்த மாமிச சிந்தையிலேருந்து உங்களுக்கு மாற்றத்தை கொடுப்பாரு. ஆமேன்னு சொல்கிறீங்களா? உலர்ந்த எலும்பை பேசும்போது ஃபூலிஷாக இருக்கும், நீங்கள் பேசுறது தப்பாக தெரியலாம், ஆனால் அவருக்கு தப்பு இல்லை. அவருக்கு தப்பு இல்லாத நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் ஆவியின்படி நடக்கிறீர்கள். இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துறேன், ஆசீர்வதிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இயேசுவை போல் யாரும் இல்லை, என் இயேசுவை போல் யாரும் இல்லை. நான்